நிறைய வேண்டான்னு ஒதுங்கிட்டாங்க. ஏன் ஒதுங்கிட்டாங்க அப்படின்னாக்க, இத்தனை பேர் சேர்ந்தா தான் ஒரு புடவை வரும். இல்ல அதில இந்த குழந்தைங்கள படிக்க வைக்கிறதோ, படிக்க வைக்காம எல்லாமே போதும். அதுக்கு அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் என்னைக்குமே நெசவாளிங்களுக்கு கிடைச்சது கிடையாது. அன்னைக்கும் கிடைச்சது கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. என்னைக்குமே கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு பார்த்துட்டு என்ன பண்ணாலும் அவங்க அந்த இத அங்கங்க போய் பார்த்தா தான் அவங்களோட கஷ்டங்கள் தெரியும். அதனால வந்துட்டு நம்ம சொல்லலாம் ஜவுளி கடை வச்சு அவங்க அப்படி இருக்காங்க, அதெல்லாம் வந்து அது வேற. நான் சொல்றது நெசவாளிங்கள. சாதாரண நெசவாளிங்க வந்துட்டு என்னைக்குமே வந்து பெருசா வந்து இல்ல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, போதும் என்னோட இந்த இது போதும். என் குழந்தைங்களாவது நல்லா இருக்கட்டும். அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ கஷ்டப்பட்டோ, பாடுபட்டோ, ஒரு வீடோ, வாசலோ, நகையோ, நட்டோ எல்லாத்தையும் வித்து அவங்க புள்ளைங்கள படிக்க என் சொந்தக்காரங்க கூட நெறைய பேர் படிச்சுட்டு, இந்த கம்பெனிங்களுக்கு வேலை வந்துட்டு நல்லா இருக்காங்க. அந்த ரூ. 1000 அங்க உட்காந்து சம்பாதிக்கணும்னாக்க 2 நாள் 3 நாள் கஷ்டப்படணும். அது தனியா செய்ய முடியாது. அதனால என்ன பண்றாங்க, ரொம்ப பேர் என்னோட போதுங்கிற ஒரு நிலவரத்துக்கு இது வந்துடுறாங்க. அப்படி நல்ல பாரம்பரியமா தெரிஞ்சவங்க, நல்லா புரிஞ்சவங்க ஒதுங்குறதுனால தான், இப்போ அவங்களுக்கு உண்டான வருமானங்கள் கிடைச்சு, அது இருந்தா அவங்க போமாட்டாங்க. அது கிடைக்காததுனால அவங்க இத விட்டு போறாங்க. ஒரு குழந்தை இத ஒரு ஒரு இன்ஜினியரிங் படிச்சு, ஒரு டிகிரி படி 15,000மோ, 20,000 சம்பளம் அந்த ஒத்த அந்த பொண்ணுக்கோ, அந்த பையனுக்கோ கிடைச்சிடுது. அது என்னைக்கு தலைகுனிய நின்னாலும் நெசவாளிங்களுக்கு கிடைக்காது.